ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல் CEO தாட்ஸ் வித் ஏஜே. இன்னைக்கு மீண்டும் ஒரு அருமையான கான்ட்ராவர்சியான டாப்பிக்கில் உங்கள் கூட பேசுகிறதுல ரொம்பவே மகிழ்ச்சி. இன்றைக்கி நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, இன்றைக்கி இந்தியா மொத்தமாகவே ஒரு கான்ட்ராவர்சியான ஒரு டாபிக் என்ன அப்படின்னா, நம்முடைய வாக்குகள் திருடப்பட்டது, நம்முடைய உரிமைகள் பறிக்கப்பட்டது அப்படிங்கிறது தான். ஸோ இந்த டாப்பிக்கை பற்றி யாருமே பெருசாக பேச மாட்டாங்க. ஏன்னா பேச வேண்டிய மீடியாக்கள் இதை பற்றி பேசலை. இந்த டாபிக் நம்ம பேசணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பேசணும். ஏன்னா இது உங்களோட உரிமை. இது பிஜேபிக்காகவோ இல்லை காங்கிரஸ்க்காகவோ இல்லை மற்ற தேசிய கட்சிகளுக்காகவோ இல்லை மற்ற மாநில கட்சிக்காகவோ கிடையாது. இது ஒவ்வொரு உங்களுடைய உரிமைக்காகவும் நீங்கள் இதை பேசி ஆகணும். இன்னைக்கு உங்களுடைய தம்பியாக இருக்கட்டும், உங்களுடைய அண்ணனாக இருக்கட்டும், உங்களுடைய பக்கத்து வீட்டுக்காரங்களாக இருக்கட்டும், இந்தியாவில் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இல்லாமல், ஒரு வேலை வாய்ப்பு இல்லாமல், வாழ்றதுக்கு ஒரு இயல்பு நிலை, அன்றாட தேவைகளை பூர்த்தி செய்ய முடியாமல் இன்னைக்கு எத்தனையோ பேர் நாடு கடந்து போயிருக்கிறாங்க. ஸோ அந்த அளவுக்கு நடக்கக்கூடிய இந்தியாவில் நம்முடைய உரிமைகளே பறிக்கப்படுதுன்னா நாளைக்கு இந்தியான்னு ஒன்று நம்ம கையில் இருக்காது. ஸோ இன்னைக்கு இந்த எலெக்ஷனில் இவ்வளோ மேனிப்புலேட் நடக்குது, இவ்வளோ பிரச்சனைகள் நடக்குதுன்னா நாளைக்கு இந்த ஓட்டிங் சிஸ்டம்னே ஒன்று தேவைப்படாது. எல்லாமே மன்னராட்சி மாதிரி அவங்களே அவங்கள ஆண்டுட்டு போயிடுவாங்க. தயவு செஞ்சு நம்ம எஜுகேட்டட், நாம இதை பத்தி பேசணும். ஸோ செகண்ட் திங் என்னன்னா, நாம எல்லாருமே யோசிக்கலாம், இதுக்கு ஒரு முடிவு வரல, இது கோர்ட்டுக்கு போகல, கேஸுக்கு போகல, இது உண்மையிலே நடந்துச்சா, இது உண்மை சம்பவம் தானா அப்படின்னு கேட்கும்போது நான் உங்க எல்லாருக்குமே ஒன்னு நினைவுபடுத்துறேன். இந்த ஓட்டிங் சிஸ்டம், எல்லாருமே ஓட்டு போட போயிருப்பீங்க. எலெக்ஷன் பூத்துக்கு போகும்போது நீங்க எல்லாருமே எலெக்ஷன் பூத்தை பார்த்திருக்கீங்களா? இன்னைக்கு நாம இந்தியாவில் ₹1 கூட ஜிபேல பண்ற அளவுக்கு நம்ம வளர்ந்துருக்கலாம். ஆனா நம்முடைய எலெக்ஷன் பூத் எந்த அளவுல இருக்குங்கிறத நீங்க எல்லாருமே நேரில் பார்த்திருப்பீங்க. நம்ம வீடுகளில் பயன்படுத்துகிற அட்டைப்பெட்டிகளாக இருக்கட்டும், அம்மாவுடைய சேலைகளாக இருக்கட்டும், இந்த மாதிரி துணிகளை வச்சு தான் இன்னைக்கு ஒரு சில எலெக்ஷன் பூத்தெல்லாம் அமைப்புகளே கட்டமைக்கப்படுது. ஸோ என்னதான் நம்ம ஒரு டிஜிட்டலைஸ்டாக இருந்தாலும் நம்மளால் ஒரு எலெக்ஷன் கமிஷன் இல்லை அந்த எலெக்ஷன் பூத்துக்கான ஒரு கட்டமைப்பை கூட சரியான முறையில் அமைக்க தெரியலை. இன்றைக்கி வரை நம்ம அமைச்சதும் கிடையாது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும்போது கண்டிப்பாக இந்த அலிகேஷன் உண்மையாக இருக்கலாம். இது இன்றைக்கி ராகுல் காந்தியால் வைக்கப்பட்டுச்சுனாலும் இதை காங்கிரஸுக்கு சப்போர்ட்டாக பேசுகிறாங்க இல்லை பிஜேபிக்கு எதிராக பேசுகிறாங்கன்னு தயவு செஞ்சு எடுத்துக்காதுங்க. இந்த மாதிரி ஒரு விஷயம், உங்களுடைய உரிமைகள் இன்னைக்கு இந்தியாவில் தமிழ்நாட்டில் திருடப்பட்டிருக்குன்னா நாளைக்கு நீங்கள் இந்தியாவில் இருக்க முடியாமல், அதாவது இந்தியா நாம வாழ்றதுக்கான ஒரு கண்ட்ரி இல்லாமலே ஆகிரலாம். ஏன்னா நான் என்ன கேட்கிறேன்னா, இன்னைக்கு நம்ம எல்லாருமே சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் நாம டெவலப் ஆயிட்டோம், இந்தியாவுக்கு நல்ல ஆட்சி தான் அமைஞ்சிட்டு இருக்கு. ஈவன் காங்கிரஸ் கொடுத்தாங்களா இல்ல பிஜேபி கொடுக்குறாங்களா? நான் ஒண்ணே சொல்றேன், காங்கிரஸும் நல்ல ஆட்சி கொடுக்கல, பிஜேபியும் நல்ல ஆட்சி கொடுக்கல. ஏன்னா நம்ம யாரையுமே கொஸ்டின் கேட்கல. இன்னைக்கு காங்கிரஸ் ஒரு தப்பு பண்ணாலும் நாம கேட்கறதுக்கு தயாரா இல்ல. இன்னைக்கு பிஜேபி ஒரு தப்பு பண்ணாலும் நாம கேட்கறதுக்கு தயாரா இல்ல. அதுதான் ஒரு பெரிய ஒரு விஷயமே. நான் ஒரு எக்ஸாம்பிளோட சொல்லவா? இன்னைக்கு நீங்க கடைக்கு போறீங்க, ஒரு ₹10 வச்சிருக்கீங்க, ஒரு ₹2 பழம் வாங்குறீங்க, மீதி ₹8 அவங்க கொடுக்குறாங்களான்னு ஒரு முறைக்கு 100 முறை நம்ம எண்ணி பார்க்கறது உண்டு. ஒரு சின்ன பிள்ளை இன்னைக்கு ஒரு 2ஆம் கிளாஸ் 3ஆம் கிளாஸ் படிக்கிற பிள்ளையா இருந்தா கூட அந்த பிள்ளைக்கு தெரியும், ஓஹோ ₹2 சாதனம் வாங்கினா ₹8 மீதம் கிடைக்கும்னு. ஸோ அந்த அளவுக்கு நம்ம ஒரு கணிதத்திலையா இருக்கட்டும், ஒரு குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன்லையா இருக்கட்டும், நம்ம ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கிறோம். ஆனால் நம்ம குவாலிட்டியான எஜுகேஷன் பெற்றுக்கொள்ளலை. பட் ஏதோ நம்ம ஒரு காமனான எஜுகேஷனை பெற்றிருக்கிறோம். ஸோ அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய நாம நம்முடைய ஓட்டுகள் திருடப்படும் சொல்லும்போது நம்ம அதை கேட்கணும். இன்னைக்கு நீங்க நான் என்ன சொல்றேன்னா, நீங்க காங்கிரஸா இருந்தா மட்டும் இல்ல மற்ற தேசிய கட்சிகளா இருந்தா மட்டும் நீங்க கேட்கணும்னு அவசியமே கிடையாது. தயவு செஞ்சு பிஜேபியுடைய ஆதரவாளர்கள் கேளுங்க. நம்ம இந்தியா டெவலப் நம்ம சொல்றோம், அது ரொம்பவே தப்பு. ஸோ இந்த எண்ணத்தினாலே இன்னைக்கு நிறைய பேர் அதை கொஸ்டின் கேட்கறது இல்லை. பிஜேபிஓ நல்ல ஆட்சி தானே கொடுத்துட்டு இருக்கிறாங்க, நிறைய வேலை வாய்ப்புகள் கிடையாதுங்க, உண்மையிலே கிடையாது. நான் என்ன சொல்றேன்னா, 1950 காலகட்டத்திலேருந்து இன்னைக்கு 2025 75 வருஷமா நாம இந்தியாவில் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இன்னைக்கு இருக்கிறத விடைக்கும் அதிகமான ரிசோர்ஸஸ் 1950லேருந்து இந்த 2000 காலகட்டங்களில் அதிகமாகவே இருந்துச்சு. பிஜேபி ஆட்சி பண்ணியிருக்கிறாங்க, காங்கிரஸ் ஆட்சி பண்ணியிருக்கிறாங்க. ஸோ என்னதான் இவங்க மாற்றினாங்க? நீங்கள் சொல்லுங்கள், இவங்க என்னதான் மாற்றினாங்க? ஒன்றுமே மாறல. ஒரு மல்டி லெவல் பிராண்டட் இருக்கா? கிடையாது. ஒரு ரிசோர்ஸஸை இன்னைக்கு டிமாண்டபிள் ரிசோர்ஸ் அப்படின்னு இந்தியாவில் ஏதாச்சும் இருக்கா? கிடையாது. நம்மகிட்ட வணிகம் செஞ்சுட்டு இருந்தவங்க இன்னைக்கு நம்மளை விட்டுக்கிட்டு மற்ற கண்ட்ரிஸ் வணிகம் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதெல்லாம் ஏற்பட்டுறது நம்ம அரசியல்வாதிகள்னால. அவங்க ஏன் இதை பண்ணுறாங்கன்னா, அவங்க பாராளுமன்றத்துலேயும் சரி, அவங்களுடைய பணிக்காலங்கள்லையும் சரி, நமக்கு தேவையான பணிகளை பற்றி அவங்க சிந்திக்கிறதே இல்லை. அவங்க பேசுகிற 2 டாப்பிக்கு, ஒன்றில் மதமாக இருக்கும், இல்லைனா மொழியாக இருக்கும். இது நமக்கு தேவையே கிடையாது. அந்த டாப்பிக்கை தான் பேசுவாங்க. அண்ட் நமக்கு தேவையான வணிகத்தை பற்றி அவங்க பேசுகிறதே கிடையாது. ஸோ இன்றைக்கி இந்த அலிகேஷன் இருக்குதுல்ல, இந்த அலிகேஷனை நீங்கள் எல்லாரும் கேட்கணும். அது நல்லதா இல்லை கெட்டதா? என்னுடைய கணிப்புப்படி என்ன தோணுதுன்னா, இது நடந்திருக்க வாய்ப்புகள் இருக்குது.
ஒவ்வொரு எலெக்ஷன்லேயும் என்னுடைய மைண்டுகளாக இருக்கட்டும், எல்லாருக்குமே அது தெரியும். நான் மட்டும் இல்லை, எல்லாருமே கேள்விப்படுவீங்க. அந்த எலெக்ஷன் பூத்துகளில் ஏதோ வந்து தப்பு பண்ணிட்டாங்க, அந்த ஓட்டுகளை மாற்றி அமைச்சிட்டாங்க, ஒரு தவறான ஐடி ப்ரூஃப் வந்துடுச்சு, ஒரே ஆளை 2 வாட்டி கூட்டிகிட்டு வந்துட்டாங்க, ஓட்டு லிஸ்ட்டில் பேர் இல்லை, அவங்கள கூட்டிகிட்டு வந்து பூத்தில் ஓட்டு போட வச்சுருக்கிறாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் நான் மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் எல்லாருமே நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அப்போ இன்றைக்கி இந்த ஒரு அலிகேஷன் வரும்போது இதை நம்ம ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். கண்டிப்பாக நடந்திருக்கலாம். ஸோ நடந்திருக்கலாங்கிறத விட இதை நம்ம எல்லாருமே கொஸ்டின் ரைஸ் பண்ணோம். அப்போ தான் இன்றைக்கி அது பிஜேபியாக இருக்கட்டும், இல்லை நாளைக்கு மேபி காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தாங்கன்னா அவங்களா இருக்கட்டும் இதை பண்ண மாட்டாங்க. ஸோ நாம் வந்து ஒரே ஒரு விஷயத்துக்காக இதை கேட்காம இருக்கிறோம், நம்முடைய கட்சிகள். ஏன்னா நம்ம ஒரு பண்பாடை ஃபாலோ பண்ணிட்டு வரோம். இதை எதிர்த்து கேட்குறவங்க அந்த கட்சியோடைய சப்போர்ட்டிவாளர்கள் இல்லை, அதாவது அந்த கட்சியோடைய ஆதரவாளர்கள் கிடையாது, எதிர்கட்சிக்காக குரல் கொடுக்குறாங்க. ஏன் அவங்க இந்த தப்பு பண்ணலையா? ஏங்க நம்ம பண்ணக்கூடிய ஒரே ஒரு முட்டாள் தப்பு இதுதான். 10 ரூபா கொடுத்து சாதனம் வாங்கின இடத்துல 2 ரூபா கொடுத்துட்டு அந்த கடைக்காரர் வந்து நம்மக்கிட்ட இந்த மாதிரி கடந்த காலங்கள்லையும் பண்ணாங்கம்மா அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஏற்றுப்பீங்களா? கிடையாதுங்க. ஆனால் இந்த கட்சி சார்ந்த விஷயங்களில் மட்டும் ஏன் நம்ம ஏற்றுக்கணும்? தயவு செஞ்சு அந்த மாதிரி பேசாதீங்க. காங்கிரஸ் பண்ணிச்சில்ல, அவங்க பண்ணாததையா இவங்க பண்ணிட்டாங்க? இல்லை அவங்க தானே முன்னாடி இருந்தாங்க, இந்த கமிஷன் எல்லாம் எப்படி அமைச்சாங்க? நான் ஒன்னே ஒன்று சொல்கிறேன், இந்த எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா வந்து காமனாக செயல்படுறதே கிடையாது. ஆளுங்கட்சிக்கு தான் அது செயல்படும். அது ஈவன் காங்கிரஸாக இருக்கட்டும் இல்லை பிஜேபியாக இருக்கட்டும். ஸோ நாம் மக்கள் தான் இதை புரிஞ்சுக்கணும். தயவு செஞ்சு எந்த கட்சிக்கும் சப்போர்ட் பண்ணாதீங்க. நீங்கள் கட்சிக்கு சப்போர்ட் பண்ணுங்க, உங்களுக்கு பிடிச்ச கட்சியில் இருங்க, அது தப்பு கிடையாது. ஆனால் அவங்க செய்கிற தப்பை தயவு செஞ்சு கேளுங்க. தயவு செஞ்சு இதை பற்றி பேசுங்க, தயவு செஞ்சு பேசுங்க. இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் நடந்துச்சு அப்படின்னா நாளைக்கு இந்தியாவில் எலெக்ஷன் ஒன்றே தேவை கிடையாது. அதை தான் நம்ம எல்லாரும் புரிஞ்சுக்கணும். அவங்களுக்கு என்ன தேவையோ அதை அவங்களே ஆட்சி பண்ணிட்டு போயிடுவாங்க. அதே மாதிரி நாம் எல்லாருமே இந்தியாவை விட்டு அகதிகளாக வெளியே போக வேண்டிய ஒரு நிலைமை தான். இன்றைக்கி நம்ம அகதிகளாக போகல, இன்றைக்கி நம்ம வெளியே போகிறோம். ஆனால் ஈக்குவல் டு அது வந்து ஒரு அகதிகளாக போகிறதுக்கு சமம் தான். ஏன்னா வாழ வழி இல்லாமல் போகிறோம். ஆனால் இனி ஒரு காலங்கள் வரலாம், நாமளே இந்தியாவில் வந்து நம்முடைய மக்களாலே வெளியேற்றப்படலாம். ஏன்னா இன்னைக்கு இவ்வளோ வளர்ச்சி அடைந்த இந்த காலகட்டத்தில் நம்ம மக்கள் இன்னைக்கு டெய்லி அன்றாட உணவுகளை சாப்பிட வழி இல்லாமல் இருக்கிறாங்க. அன்றாட உணவுகளை சாப்பிட்றதுக்குள்ள ஒரு நிலைமை இல்லாத மக்கள் ஏகப்பட்ட பேர் இருக்கிறாங்க. மழை பெய்யும் போது ஒரு குடை பிடிக்கிறதுக்கோ மழை நினையாத வீடுகளில் வசிக்கிறதுக்கோ மக்களுக்கு வந்து இன்னைக்கு நிலைமை கிடையாது. அந்த அளவுக்கு இன்னைக்கு நம்முடைய இந்தியா இருக்குன்னா இந்த இந்தியாவில இருந்து நாமளே நம்முடைய சொந்தக்காரங்களாலே வெளியேற்றப்படலாம். ஸோ தயவு செஞ்சு கேளுங்க, இந்த விஷயத்தை பற்றி பேசுங்க. இந்த விஷயம் உங்க கட்சி பிஜேபி இருந்தா உங்க பிஜேபி கட்சியில உள்ளவங்களே வச்சு ரைஸ் பண்ணுங்க. இதை பத்தி பெருசா பேசுங்க. நாளைக்கு உங்க பிஜேபி ஆட்சி பண்ணட்டும், நல்லாட்சி பண்ணட்டும். நமக்கிட்ட இருக்கிறதே இந்த 2 கட்சிகள் தான். இவங்க ஏதாச்சும் ஒரு ஆட்சி பண்ணி தான் ஆகணும். ஸோ இவங்களையே நல்லாட்சி பண்ற மாதிரி உருவாக்குவோம். நாம நாளைக்கு நம்ம இந்தியாவில் இருந்துட்டு ஷைன் பண்ணுவோம். நாளைக்கு இன்னொரு கண்ட்ரில போயிட்டு நான் அங்க போய் அந்த வாழ்க்கையை வாழ்றதை விட நாம கண்ட்ரில இருந்து வாழ்றதுக்கு நம்முடைய அரசியல்வாதிகளை உருவாக்குவோம். நம்மளுடைய அரசியல்வாதிகளை உருவாக்கணும்னா நீங்க அவங்கள்ட்ட கேளுங்க, அவங்க பண்ண தப்ப தயவு செஞ்சு கேளுங்க. மீண்டும் ஒரு அருமையான டாபிக்ல உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.